ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பொண்ணு வளரா ஃபங்க்ஷனு நாங்கள் எல்லாம் super கெத்தா உட்காந்து இருக்கிற இடத்துல வேலை செஞ்சுக்கிறேன். மொத்தம் எத்தா ஒரு சாப்பிட்றோம். ஃபங்க்ஷனுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு வந்து பொட்டேட்டோ சிஸ்டர் பொட்டேட்டோ இவர் வந்து அஸ்வின் புது மெம்பர் எங்கள் டீமில் ஜாயின் பண்ணியிருக்காரு. நேற்று எங்கள் சித்தி பையன் அவன். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து சமையலுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். உருளைக்கிழங்கு உரிச்சிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்கானு அவன் வண்டி முன்னாடி வச்சுருக்கான், காட்டுறான். அட்வென்ச்சர் ரோடாக இருக்குது. ரைடர்ஸ் கூட வர பயப்படுவாங்க. அந்த இதுலேயும் ரோட்லேயும் வந்து ஒரு ப்ரோ ரைடர் எங்கள் சித்தி பையன் வந்து பயங்கரமாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு குண்டு குழியமாக இருக்குது ரோடு. இந்த ரோட்டில் வந்து நாங்கள் வந்து போராடிட்டு போயிட்டுருக்கோம். அவங்க பொண்ணுக்காக இதுதான். இது வந்து ஃபங்க்ஷன் நடக்கிற மண்டபம். இதுதான் கம்யூனிட்டி. இது வந்து நலங்கு வைக்கிறவங்களுக்காக இப்போ வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறது. அது அவங்களுக்கு கேட்குண்டா. இங்கே வந்து காலையிலேருந்து தீராத உழைச்சிட்ருக்காரு வெங்கட். இவரும் வந்து ரொம்ப உழைச்சிட்ருக்காரு. இல்லை மேம், அதெல்லாம் நிறைய ரெடி ஆகிடுச்சு. சேர் ரெடி ஆகிடுச்சு. ஃபங்க்ஷன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. இதுதான் மண்டபத்தோட என்ட்ரன்ஸ். அப்படியே நம்ம அப்படியே உள்ளே போகிறோம். வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இவனுங்களாம் குளிக்க கிளம்பின்னு இருக்கானுங்க. சரி, சமையல்லாம் ரெடி ஆகுது. போகிறோம் அனன்யா, வீட்டுக்கா போகிறோம்? வளகாப்பு ஃபங்க்ஷன் தானே போகிறோம்? ஃபங்க்ஷன் தானே போகிறோம் இப்போ? சரி, கிளம்பிடுமா நம்ம? ஃபங்க்ஷனில் போய் என்ன பண்ணுவோம் நம்ம? விளாட. சாப்பிட மாட்டோமா? சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடியாகி வந்துட்டோம் ஃபங்க்ஷனுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷனில் போய் கலக்குறோம். இப்போ போய் என்ன பண்ண போகிறாருன்னா, எங்கள் மாமா எங்களையெல்லாம் பிடிச்சி வாங்கடா வந்து பரிமாறுங்கன்னு சொல்ல போகிறாரு. சரி, என்ன பண்ணுறது, குடும்பத்துக்காக குழைச்சி தானே ஆகணும். ஹாய் சொல்லு சார். ஹாய் சொல்லு. ஹாய். புது வரவு இவங்க. இவங்களும் ஒரு பெரிய யூடியூபர். உங்க சேனல் பேர் சொல்லுங்க. உங்க சேனல் பேர் சொல்லுங்க. சொல்ல மாட்டாங்க, அவங்க ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க அவங்க சேனல் பற்றி. ஓகே ஓகே, பாய். ஓகே, சரிங்க. கொஞ்சம் எல்லாரையும் பார்த்து மறைக்கிறாங்க அப்படி. ஓகே, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். எல்லோரும் கேமராமேன் எல்லாம் வந்துட்டாங்க. ஓகே, பொண்ணு மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க வளகாப்பு ஃபங்க்ஷனுக்கு. இப்போ மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு வந்து மாலை மாட்ட போகிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ இலை வந்து அடிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து பரிமாறதுக்காக இலை வந்து செட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து பரிமாறிட்டு இருக்கிறாங்க. டீமோட புது மெம்பர் வந்திருக்காரு, சந்தோஷ். இவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. உங்கள் சேனல் பேர் சொல்லுங்கள். பேன் ஆயிடுச்சு. அதில் வந்து வந்து இலை அடிக்கிட்டு இருக்கானுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வந்து மக்கள் கூட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாம்பி கூட்டம் மாரி வந்து குவி. இப்போ வந்து பந்திலே உட்காந்து சாப்பிட்றதுக்காக சாதனை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சுக்கிறாங்க. விதவிதமான சாப்பாடுகள். தயிர் சாதமாக அது என்னன்னு தெரியல. தனுஷும் அதே வேலையை தான் பார்த்துட்டு இருக்காரு. கிழிஞ்ச இலையெல்லாம் போடாதப்பா தம்பி, புது இலையா போடு. அங்கே ஒருத்தன் கப்பு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போராடினு இருக்கான். பார்த்தா அவன் கப்பு திட்ட மாரி இருக்கான். தம்பி, பாயாசம் லாஸ்ட்டில் தான்ப்பா. இப்போ வைக்காத. இது கிரால் அடிக்குது. பார்த்தீங்கன்னா அண்ணனுங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பரிமாறிட்டு இருக்காங்க பாருங்க. கஷ்டப்பட்டு வந்து ஃபங்க்ஷன் முடிய கட்டத்தில் இருக்குது. நாங்கள் ரொம்ப பரிமாறிட்டு டயர்டில் இருக்கோம். பார்த்தாலே தெரியும், எங்கள் மூஞ்செல்லாம் பார்த்தா எப்படி மேக்கப் போட்டு வந்தது இப்போ கொஞ்சம் வாடி போயிருக்கு. இப்போ வந்து ஒரே நிமிஷம். மாப்பிள்ளையும் பொண்ணு இப்போ தான் சாப்பிட வந்திருக்காங்க. எல்லா ஐட்டமும் மாப்பிள்ளையும் பொண்ணு. ஆமாம், மாமியார் வந்திருக்காங்க.
யாருக்கும் கிடைக்காது எல்லா ஐட்டமும் இவங்களுக்கு மட்டும் 2 பேரும் கிடையாது. இருப்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நாங்கள் கடைசியாக எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு இப்போ வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இலையை பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன ஐட்டம் இருக்குன்னு. சொல்லு சார், என்னென்ன ஐட்டம் இருக்கு? இது வெறும் இந்த பாப்பா மோர் தான் வாங்கி சாப்பிட்ருக்கு. அந்த பந்தியில் வந்து நல்லா வச்சு வெறுக்கிறானுங்க. முரட்டால ஒருத்தன் சாப்பிட்டுட்டு இருக்கான். 2 பேர் தனியாக சாப்பிட்டுன்னு இருக்கானுங்க. நம்ம பசங்க தான் ஆகணும். எங்கள் அக்கா அங்கே பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுன்னு இருக்காங்க. இந்த சைடில் வந்து இந்த தம்பி. ஓகே, கடைசியாக ஃபங்க்ஷனை வந்து வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். எல்லாத்துக்கும் வந்து நம்ம பசங்க தான் காரணம். எல்லாத்தையும் வேலை வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப செஞ்சானுங்க. அவ்வளோதான். இவர் வந்து நன்றி வணக்கம் சொல்லுங்க. இவர் தான் எங்கள் பெரிய கை, பெரிய ரவுடி. ஆமா, எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க. விசேஷம் ஆரம்பிக்கும் போது எனக்கு எடுத்தாங்க, அடுத்தது முடியும் போது கூட்டி எடுக்கிறான். இங்கே வேறு அதுக்குள்ள நான் கந்தலாகி போய் நிற்கிறேன். ஓகே தேங்க்யூ. உங்க வந்து அடுத்த வீடியோ வந்து பார்க்குறோம். அது வரைக்கும் கிளம்புங்க முதல்ல 10 மணி சொல்றீங்க கிளம்பு.